சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/3/2024 வியாழக்கிழமை, மாசி மாதம் 24ஆம் நாள். துவாதசி திதி இன்று நள்ளிரவு 1:20 வரை. உத்திராடம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:03 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ அல்லது வியாபாரம், தொழில், வேலை போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செய்து அதன் மூலமான வெற்றிகளை பெறுவதற்கோ, சொந்த வாழ்க்கையில் கூட ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்து வெற்றி காண்பதற்கோ இன்றைக்கு உயரிய நாளாகவும் பணவரவு வரக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். 4ஆம் அதிபதியும் ராசிநாதனும் இன்றைக்கு ஒருங்கிணைந்த 4வது வீட்டையே பார்க்கக்கூடிய தாயின் அமைப்புகள் அத்தனையிலே இன்றைக்கு சிறப்பு நல்லவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் உச்சத்தில் இருப்பது, ராசியில் குரு இருக்கிறது. ஒரு அமைப்பில் மங்கள யோகம் இன்றைக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை. என்னங்க மங்கள யோகத்தினால நடக்கும்? கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறவங்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது கட்டிடப் பொருள் வாடகை அமைப்புகளின் மூலமாக வருமானத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், கட்டிடங்கள், கல்யாண மண்டபங்கள், ரெசார்ட் போன்றவைகளை நடத்தி கொண்டிருப்பவர்கள், அதன் மூலமான பொருள் வருவாய் ஈற்றுபவர்கள் அனைவர்களுக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும், அந்த மருத்துவ கல்விக்காக ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற, அதற்கான தேர்வுகள் எழுத விண்ணப்பித்திருக்கின்ற மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே இந்த வருடத்திலேயே அதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் பூரணமாக உங்களுடைய எண்ணம் போலவே நிகழக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ வளர்வரை காலம்னு சொல்லிடுவேன். நீங்கள் நினைப்பது எல்லாமே அப்படியே உங்களுடைய வயதிற்கேற்றார் போல நடக்கக்கூடிய முதன்மை நாள் இன்றைக்கு மேஷத்திற்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 9ஆம் இடத்துல மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். அதோடு உங்களுடைய யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், சனி, புதன் 3 கிரகங்களும் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கின்றன. 9ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் இருப்பது ஒரு நிலையில் தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், ஒரு தாத்தாமார்கள், பாட்டன்மார்கள் போன்றவர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு அனுபவிக்க முடியாத நிலைமைகள் அத்தனையும் விலக்கி தரக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே அண்ணன், அக்காள்கள் இதுவரைக்கும் சொத்து பிரிக்கிறதுல ஒரு சங்கடங்கள் இருக்கிறது, எதையுமே பூரணமாக அனுபவிக்க முடியல, யாராவது ஒருத்தர் எப்படியாவது ஒரு இடத்துல தடை பண்ணிக்கிட்டு எனக்கு இருக்கிறாங்க, என்ன யாரும் இவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, இவங்களுக்கெல்லாம் நான் நல்லது தான் நினச்சிருக்கிறேன், நல்லது தான் செஞ்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் திரும்பி வரும்போது இவர்கள் எனக்கு தடையை செய்கிறார்கள் என்ற மாதிரியான ஒரு நிலையில் நல்லவராக இருந்து வெளியிலேயே எதையும் சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே அடக்கி கொண்டிருக்கின்ற ஒருவர்களுக்கு அனைத்து அமைப்புகளிலும் நிம்மதிகளும் அதற்கான ரிலீஃப்னு சொல்லப்படக்கூடிய உங்களுடைய உணர்வுகளை சொந்தக்காரர்களோ, நண்பர்களோ அல்லது பக்கத்தில் இருக்கிறவர்களோ புரிந்து கொள்ளக்கூடிய, அதற்கேற்ப நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும், சொந்த ஊரில் வீடு கட்ட வேண்டும், சொந்த ஊரில் வாழ வேண்டும் என்கின்ற விருப்பங்களுக்கான அனுமதிகள், அதற்கான ஆரம்பங்கள், ஆயத்தங்கள் நடக்கக்கூடிய சிறப்பான நாள் ரிஷபத்திற்கு இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைகின்ற சந்திராஷ்டம நாள். கூடுதலாக அவர் 6ஆம் அதிபதி செவ்வாயோடு இன்றைக்கு சேருகிறார். அவரே இங்கே தேய்பிரை நிலையில் கிட்டத்தட்ட அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். மனம் சற்று இன்றைக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். கலக்கம்னு சொல்ல மாட்டேன், குழப்பமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமஞ்சனி காலம்லாம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அப்படி ஒன்றும் பெரிய பயப்படுற காலகட்டங்கள்லாம் இப்போ மிதுனராசிக்காரங்களுக்கு இல்லை. பயம் என்கின்ற காலகட்டத்தை தாண்டி 1 வருஷம் 1.5 வருஷம் வந்துட்டீங்கன்றதான் உண்மை. எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கு குழப்பமாக இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, ஏதோ ஒரு இடத்துல தவறான முடிவை எடுத்துருவோமோ, எதுக்கு இன்றைக்கி பார்க்கலாம் நாளை பார்க்கலான்ற மாதிரியான தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது. எப்பொழுதெல்லாம் சந்திரன் தேய்பிரை நிலையில் செவ்வாய் சனியோடு சேருகிறாரோ அப்பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அதீதமான குழப்பங்கள் வரும். சகோதர சண்டைகள் கூட இன்றைக்கு எதனா வரும். அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு, தம்பி இப்படி பண்ணிட்டாரு, இதை இப்படி சொல்கிறதா செய்ய மாட்டேன்றாங்க. ஒரு கூட்டு குடும்பத்தில் கூட ஒரு மாதிரியான தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வுகள் வரக்கூடிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எல்லா அமைப்புகளையும் மற்றவர்களை காயப்படுத்தி விடாதவாறு இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு நாளாக சந்திராஷ்டம நாளாக மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. 60 வயது கடந்தவர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சிறிய
பிரச்சனைனா கூட இன்றைக்கு மருத்துவ பரிசோதனைக்கு போக வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது மிதுனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு உன்னதமான நாள். தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மங்கள யோகத்தில் ராசியை ராசிநாதன் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு. கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கும். அதே போலவே நண்பர்கள் ஒருவருக்கொருவர் கை கொடுத்துக்கக்கூடிய அமைப்பு, தேடி வந்து உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாள் இருந்தாலும் தேடியே போனேன், அவர் எதுவுமே எனக்கு செய்யலை, ஆனால் இன்றைக்கி வீடு தேடி வராரு, இன்றைக்கு அலுவலகம் தேடி வருகிறார், நம்ம இருக்கிற இடத்துக்கே தேடி வரார் என்பது மாதிரியான ஒரு மன சந்தோஷம் மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. கேந்திரங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கின்றன. 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் இன்றைக்கு 3 நண்பர்களின் மூலமாக ஒரு சூழ்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பு. ஒரு நண்பர்களை வைத்து எதனா தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க, கூட்டு முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மனைவியின் பேரில் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, மாமன் மச்சான் உதவிகளினால் தொழிலை எதிர்பார்த்துக்கிறவங்க, அதாவது இந்த தொழில் வைக்கலாம், மச்சான் எதனா காசு கொடுக்குறாரா, மாமா எதனா காசு கொடுக்குறாரா கேட்டிருக்கிறோம், இன்னும் சரியான பதில் சாதகமான பதில் வரல, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலேயே சாதகமான பதில்கள், அனுமதிகள், பணம் கைவரப்பெறுதல் போன்ற ஒரு அத்தனை அமைப்புகளும், சுற்றமும் நட்பும்னு சொல்கிறோம் இல்லையா, உறவுகளிடமிருந்தோ அல்லது நட்புகளிடமிருந்தோ ஒரு பணம் வரக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு பகை வெல்லக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. யார் உங்களை எதிரியாக நினைக்கிறார்களோ அவர்கள் இன்றைக்கு தோற்று போகக்கூடிய தன்மை. நான் இந்த இடத்துல ஒரு கவனமாக சொல்கிறேன், நீங்கள் அவரை எதிரி நினைக்கல, உங்களை அறியாமலே இவர் எதிரியாக இருப்பார் என்பது கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு உங்களை பார்த்து எதிரியாக வைப்பார். ஆகவே ஒரு நிலையில் உங்களை யார் யாரெல்லாம் பிடிக்காமல் பொறாமையாக பார்க்கிறார்களோ, அல்லது உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பழகிறாங்களோ, அல்லது உங்களோடு நண்பராகவே நடித்து கொண்டு உங்களுக்கு பின்னால் குளிபறிக்கக்கூடிய வேலைகளை எவர் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் உங்களை அறியாமலேயே, உங்களுக்கு தெரியாமலே உங்களை விட்டு விலகக்கூடிய, நீங்கள் அவரை ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 6ஆம் இடத்துல இன்றைக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகளில் செவ்வாயும் அங்கே சந்திரனும் மங்கள யோகத்தில் இணைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். அதிலும் குறிப்பாக சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள், உடுப்பணிந்தவர்கள்னு சொல்லுவேன், யூனிஃபார்ம் சர்வீசஸ் என்று சொல்லப்படக்கூடிய காவல்துறை, இராணுவம் போன்ற அமைப்புகள், அல்லது பிறருக்கு அதிகாரம் கட்டளையிடக்கூடிய அளவிற்கு மேன்மை மிக்க பதவிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வருடத்திலேயே எதிர்ப்புகள் அப்படியே முழுமையாக விலகக்கூடிய, நீங்கள் தான் தனிக்காட்டு ராஜாவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள், முதன்மை நாளாகவே இந்த நாள் ஆரம்பிக்கிறது. ஆகவே வரப்போகின்ற அத்தனை மாதங்களும் வெற்றியை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை சிம்மத்தினருக்கு ஏற்படக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 5ஆம் இடத்துல 8 11ஆம் இடத்து அதிபதியும் இணைந்திருக்கின்ற சிறப்பு நாள் இன்னைக்கு. ஒரு பக்கம் பார்த்தா தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் வரும். 8ஆம் இடத்து அதிபதி இன்றைக்கு 5ஆம் இடத்தில் சுபத்தன்மையோடு இருக்கிறார். அதே போலவே பிள்ளைகளால் இன்றைக்கு லாபங்கள் இருக்கும். ஒரு முதல்ல சம்பளம் வாங்கிட்டான்ப்பா அம்மா, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணுமா, அல்லது பணத்தை அனுப்பட்டுமா, இந்த மாதிரியான இடங்களில் தூர எடுக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனையுமே தாய் தகப்பனுக்கு நல்ல சாதக பதில்களை தரக்கூடிய, அன்பு மேலிட ஏதேனும் ஒன்றை பேசக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். இவனை பெறுவதற்கு என்ன ஒரு தவம் செய்தோம் என்கின்ற அளவிற்கு மனம் நெகிழ்வான சில விஷயங்கள் இன்றைக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு கன்னிராசிக்கார அப்பா அம்மா எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய, ஒரு பிள்ளைகளுக்கு நம்மளும் நல்லது செய்ய முடியும், நம்முடைய சொல் பேச்சை பிள்ளைகள் கேட்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு பிள்ளைகளால் ஏதேனும் செலவுகள் ஏற்படும். இந்த கல்வி கட்டணம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மெடிக்கல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக ஏதேனும் ஒரு நிலையில் அவர்களுக்கான கல்வி நிலையங்கள், பயிற்சி மையங்களில் அவங்கள சேர்த்து விடலாமா, அதற்காக இந்த விஷயங்களை இப்படி பண்ணலாமா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சில விஷயங்களிலிருந்து பணத்தை வாங்கலாமா, அல்லது அடமானம் வைத்திருக்கின்ற பொருட்களை மீட்கலாமா என்பது போன்ற நல்ல யோசனைகளும் பணவரமும் நியாயமான விஷயங்களுக்கு செலவுகளும் இருக்கக்கூடிய நல்ல நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தையே வலுத்து பார்க்கக்கூடிய சிறப்பான நாள். கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்க, டீ கடை, பேக்கரி, ஹோட்டல் போன்றவர்கள், மிக மிக முக்கியமாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு, அதாவது நம்முடைய மரபு வழியான இட்லி தோசை விற்காம ஒரு மேல்நாட்டு அமைப்புகள் அல்லது மரபு சாராத தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைத்திருக்கின்ற அனைவருக்குமே இன்றைக்கு மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொதுவாகவே ஜீவனாதிபதி ஜீவனத்தை பார்த்தால் தொழில் அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். இந்த தொழிலை செய்யலாமா அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான எண்ணங்கள் வரும், அல்லது இந்த தொழிலை நீட்டித்து செய்யலாம் என்பது போன்ற சில
அடையாளங்கள் தெரியக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு மிகவும் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அல்லது பில்டர்கள்னு சொல்லப்படக்கூடிய கட்டிட கலைஞர்கள் அனைவருக்குமே இனிமேல் தொழில் நன்றாக முன்னேறும் என்பதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு கூடுதலான ஒரு சிறப்பு நன்மைகள் இன்றைக்கு இருக்கும். சகோதர மேன்மைகள் இருக்கும். அண்ணன் தம்பிகள் இன்றைக்கு உதவுவார்கள். கல்யாணம் பண்ணி போனவொன்னே எங்கள் அண்ணன் என்ன மறந்துட்டாரு, எங்கள் தம்பி என்ன மறந்துட்டாரு என்பது மாதிரியான குறைகளோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட பிறந்த வீட்டு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் துலாத்திற்கு இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இன்றைக்கு ராசிநாதனும் சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாள். நல்ல பணவரவு இன்னைக்கு கிடைக்கும். மிக மிக முக்கியமாக புகழ் கிடைக்கும், நற்பெயர் கிடைக்கும். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல உங்கள் ஜாதகத்தில் இப்போது என்ன தசாபக்தி நடந்துக்கிட்டு இருக்கோ அதற்கேற்றார் போல் உங்களுடைய ஜாதக பலத்திற்கேற்றார், ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றார் போல் வீட்டில் இன்றைக்கி நல்ல பேர் எடுக்கிறது அல்லது யார்கிட்ட பேரை கெடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அவர்கிட்ட இன்றைக்கி நல்ல பேரை திருப்பி எடுக்கிறது. பரவாயில்லை, முன்ன மாதிரி இவர் இல்லை, திருந்திட்டார், மாறிட்டார், இவரை இனிமேல் நம்பலாம் என்பது போன்ற மிக முக்கிய தன்னம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேலதிகாரிகிட்ட இன்றைக்கு அலுவலகத்தில் இன்றைக்கு உள்ளே நுழையும் போதே ஒரு ஃப்ரெஷ் உணர்வுகள் இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வரும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த அலுவலகத்தில் நாமே முதன்மை ஆளாக இருந்து சாதித்து காட்ட முடியும் என்கின்ற மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய சகோதர மேன்மையும் இன்றைக்கு உண்டு. தம்பி தங்கிகளுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் இந்த பொருள்களை இந்த மாதிரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோம் அல்லது இந்த மாதிரியான தொழில் வேலை அமைப்புகளை அடையாளம் காட்டினோம், ஆனால் அவங்க அலட்சிய போக்குனால அதை விட்டுட்டு இப்படி நிற்கிறாங்க, தங்கையுடைய வாழ்க்கை தம்பியுடைய வாழ்க்கை அமையவில்லை அல்லது சாதகமாக இல்லை என்பது போன்ற பொறுப்புள்ள அண்ணனாக இருக்கக்கூடியவர்களுடைய கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு எதிர்பாராத தனவரவு ஏற்படக்கூடிய சிறப்பு நாள். 5 குடையவரும் 8 குடையவரும் இன்றைக்கு 2ஆம் இடத்துல இருந்து ஒரு சிறப்பான ஒரு இணைவு இருக்குது. சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவோம். சந்திரனும் செவ்வாயும் இணைந்து 2 பேருமே உங்களுக்கு யோக கிரகங்கள். என்ன, அதிகமான முயற்சி இல்லாமல் இன்றைக்கி பணம் வரும். ஐயா, எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டால் கூட சரியான பணம் வரமாட்டேங்குதே. எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா? ஒரு நாளில் சிரிக்கிறோம், ஒரு நாளில் வருத்தமாக இருக்கிறோம், ஒரு நாள் கஷ்டப்படுகிறோம், ஒரு நாள் சுலபமாக இருந்தாலும் பணம் வருகிறது. இன்றைக்கு அந்த சுலபமாக இருந்து பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக ஏழை எளியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய எளிய நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களும் இனிமேல் பணக்காரராகக்கூடிய நாம் வலியவராகுவோம் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கான வழிகாட்டுதல்களும் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால எப்படி எந்த இடத்துல பணம் சம்பாதிப்பது, எந்த இடத்தில் எப்படிப்பட்ட அமைப்பில் நமக்கு முன்னேற்றம் இருப்பது, நாம் எத்தனை நாள் தான் ஏழையாகவே இருப்பது, நாமும் எப்போது பணக்காரராவது என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. வேலையை விட்டுவிடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு தொழிலுக்கான அத்தனை ஆர்வங்களும் தொழிலுக்கான அடையாளம் சொல்லக்கூடிய அல்லது தொழிலுக்கான தைரியத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அறிமுகமாகக்கூடிய சிறப்பு நல்ல நாள். குடும்பத்தில் கூட இன்றைக்கு உங்களுக்கு பெரிய நல்ல பேர் இருக்கும். வாழ்த்துக்களோடு இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் ராசியிலே இருக்கிறார். கொஞ்சம் கோபம் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு மாதமாகவே மகர ராசிக்காரங்க அதிக கோபமாக தான் இருக்கிறீங்க. எல்லா நிலைமையிலையும் சக்குன்னு மூஞ்சை சிடுன்னு காட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நம்ம கோபத்தை காட்டக்கூடிய இடம் அது கணவனோ மனைவியோ குழந்தைகளோ தானே. வெளியில் தான் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் அதுக்கான ரியாக்ஷன் கிடச்சிருமே. நமக்கு ரியாக்ஷன் கிடைக்காத இடம் ஒரு ஆணுக்கு மனைவி தான், மனைவிக்கு குழந்தைகள் தான் இல்லையா? அப்போ இந்த குடும்பத்துக்குள்ளேயே மகர ராசிக்காரங்க முன்னு கொஞ்சம் கடுன்னு இருந்துக்கிட்டு இருந்த அத்தனை நிலைமைகளையும் இன்றைக்கு மாறி ஒரு சாந்தமும் மகிழ்ச்சியும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக மகர ராசிக்காரர் ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவி உறவு இன்றைக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். கணவன் செய்திருந்த அத்தனை தவறுகளையும் மனைவி மன்னிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவர் என்னதான் தப்பு பண்ணாலும் குடும்பத்திற்காக தானே பண்ணார். இவர் ஒரு அகலக்கால் வச்சுட்டாரு. அந்த அகலக்கால் சரியாக இருந்ததுன்னா நம்ம தானே இன்றைக்கி சந்தோஷமாக இருப்போம். குடும்பம் இன்றைக்கு செழிப்பாக இருக்கும். வீடு வாங்கியிருக்கலாம், கார் வாங்கியிருக்கலாம். ஏதோ ஒரு கால்குலேஷன் போட்டார், அது தப்பாகி போச்சு. இன்றைக்கு இந்த மாதிரியான பொருளாதார சிக்கல் இருக்குது. ஆனாலும் அவர் செய்தது நம்முடைய குடும்ப நன்மைக்குத்தானே என்பது போன்ற மனமாற்றங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே குடும்ப தலைவரை பற்றி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக குடும்பத்தினர் எல்லோருமே சேர்ந்து ஒரு நிலையில் நம்ம சேர்ந்து செய்தால் இதிலிருந்து வெளியே வந்துடலாம் என்பது மாதிரியான சந்தோஷ வெற்றி மன உணர்வுகள் வரக்கூடிய சிறப்பு நாள் மகரத்திற்கு இன்றைக்கு.
கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு விரயஸ்தானத்தில் மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற நாள் இன்றைக்கு. ஏதேனும் ஒரு நிலையில் கட்டிடம் ஒன்றை விரயமாக்குவதன் மூலமாக பணவரவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த கட்டிடத்தை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வீடு விற்றுவிட்டு அந்த நிலையில், அதாவது சொந்த ஊரில் இருக்கிற வீடை விற்றுட்டு இங்கே இருக்கிற வீடு வாங்கணும், இங்கேயே ஒரு வீடு கட்ட வேண்டும் என்கின்ற முயற்சிகள் எண்ணங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு கட்டிடம் விரயமாவதன் மூலமாக கடன் அழியக்கூடிய ஒரு அமைப்பு, கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது வேறு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை, இன்னொரு வீடு வாங்கக்கூடிய நிலைமை என ஒரு கைமாற்றுதல் நடக்கக்கூடிய நாளாக, அதற்கான அனுமதிகள் பெறக்கூடிய நாளாக, ஒப்புதல் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரத்திலேயே இவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடத்திலேயே வீடு வாங்கக்கூடிய அமைப்பு. இங்கே வாங்கலாமா, இந்தியாவில் வாங்கலாமா, தமிழ்நாட்டில் வாங்கலாமா, இந்த மாநிலத்தில் வாங்கலாமா, தூரமாக இருக்கிறமே, 50-60 வயசுக்கு பிறகு மறுபடியும் சொந்த ஊருக்கு தான் போகணுமா, இந்த மாதிரியான குழப்பத்தில் எங்கே வீடு கட்டுவது, எங்கே வீடு வாங்குவது என்பது போன்ற ஒரு குழப்ப நிலைமையில் இருந்தவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு உங்களுடைய அவரவருடைய இருப்பிடத்திற்கு, வசதிக்கு, தகுதிக்கு ஏற்றாற் போல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். ஆகவே கும்பத்தின் குழப்பம் தீரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு மகத்தான உன்னதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். 2 வார்த்தை சொல்கிறேன், மகத்தான உன்னதமான. அந்த அமைப்பிலேயே இன்றைக்கு உங்களை பற்றி நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். சந்திர மங்கல யோகம் என்கின்ற உங்களுக்கு மிக உயர்வான அமைப்பை கொடுக்கக்கூடிய சந்திர சுக்கிர சேர்க்கை இன்றைக்கு லாபத்தில் இருப்பதால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள். உங்களை பற்றி மற்றவர்கள் அனைவரும் அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய நாள். குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய நாள். சகோதர இணக்கங்கள் ஏற்படக்கூடிய நாள். அண்ணன் தம்பி ஒரு வகையில் இரத்த உறவுகள் அப்படியே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மற்றவருக்கு ஆதரவாக கீழிறங்கி ஒருவரை தாங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமையும். வழக்குகளில் கூட இன்றைக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ரொம்ப நாளாக நீடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அல்லது அப்பீல் போகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அப்பீல் போகிறதற்கான ஆதரவான சில விஷயங்கள் நடக்கக்கூடியது. பதவி உயர்வுக்காக விண்ணப்பித்திருந்தவர்கள் ஒருவருடைய அனுமதி கிடைக்கணும், அவர் மட்டும் இந்த கையெழுத்து போட்டார்னா, அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டார்னா வாழ்க்கையே அப்படியே திசை திருப்ப போகுது. அலுவலகத்தில் ஒரு நல்லது நடக்க போகுது, இந்த இடத்துல சம்பளம் உயரப்போகுது, இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்டஸ் உயரப்போகுது. இந்த மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த அனுமதி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்த அனுமதியை கொடுக்கக்கூடியவருடைய மனமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையும். பெண்களுக்கு இன்றைக்கு மாமியார்கிட்ட பாராட்டு சொட்டு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கின்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான். ஆனால் ஏற்கனவே நம்ம நிறைய இடத்துல இதை பற்றி சொன்னோம், அங்கெங்கே இல்லைங்கள. ஐயா, சாயா கிரகம்னா என்ன, அந்த சாயா கிரகத்துடைய பலன்கள் என்னன்னு கேட்குறாரு. உண்மையில் கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக பல விஷயங்களை இந்த இடத்துல ஜோதிட சந்தேக விஷயங்களை நான் நிறைய இடங்களில் விளக்கம் கொடுத்துருக்கிறேன். இதற்கான உங்களுடைய வரவேற்பும் எனக்கு தெரிகின்ற ஒரு அமைப்பிலே இருக்கிறது. ஆயினும் சில நிலைகளில் கொஞ்சம் ஆழமான விளக்கத்தை எதிர்பார்ப்பவர்கள் இது போன்ற கேள்விகளை அடுத்தடுத்து கேட்கிறீர்கள். சாயா கிரகங்கள் என்பது தமிழ்லேயே நம்ம சொல்லிடலாம், அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து தான் ஜோதிடம் வந்தது என்பதால் பெரும்பாலான ஒரு வார்த்தைகள், ஒரு கிரகங்களுக்கான அடையாள பெயர்கள், ஒரு யோகங்களுக்கான அடையாள அமைப்புகள் அத்தனையுமே சமஸ்கிருதத்திலே இருக்கும். இந்த சாயா கிரகங்கள்னால் நிழல் கிரகங்கள், இருட்டு கிரகங்கள்னு அர்த்தம். இதை தான் தமிழில் சரியான வார்த்தை, நிழல் அல்லது இருட்டு. இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் தான் நிழல் கிரகங்கள், ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களை தான் நம்ம சாயா கிரகங்கள்னு சொல்லுவோம். சில நேரங்களில் அவர்கள் பாம்பு வடிவத்தில், ஒரு வட்ட வளைய வடிவத்தில் ஒன்றை பின்னி பிணைந்து கொண்டிருக்கும் என்பதால் சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லுவோம். ஆகவே சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடியவை ராகு கேதுக்கள். இவைகளால் என்ன பலன்? நம்ம நினைக்கிற மாதிரி அது தோஷத்தை மட்டும் சொல்வதற்காக படைக்கப்பட்ட அல்லது இருக்கின்ற ஒரு கிரகங்கள் இல்லை. இன்றைக்கு தான் ஜோதிடம் ரொம்ப சுருங்கிருச்சு. 7 ராகு இருந்தால் அதே மாதிரியான ராகு, 8 ராகு இருக்கிறது, 2 ராகு இருக்கிறது, ராசியிலையும் லக்னத்திலையும் ராகு இருக்குது. அதே மாதிரி பொண்ணு தான் பார்க்கணும், அதே மாதிரி மாப்பிள்ளை தான் பார்க்கணும், அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. இந்த சாயா கிரகங்கள் உண்மையில் தோஷத்தை தருவது இல்லை. ஒரு நிலையில் எங்கேயோ அத்தி பூத்தார் போல லட்சத்தில் ஒருவருக்கு மிக வன்மையான ஒரு நிலையில் மட்டும்தான் அந்த சாயா கிரகங்கள், அதுவும் அவர்களுடைய தசை நடக்கும்போது, ராகு திசையோ கேதுசையோ நடக்கும்போது அத்தி பூத்தார் போல எங்கோ ஒரு இடத்தில் பாதிப்புகள் வருகின்றனவே தவிர உண்மையிலேயே இந்த சாயா கிரகங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். ஒரு பெரிய லெவலில் முன்னேறினவங்களை, ஒரு திடீர்னு ஒரு புகழடைஞ்சவங்களை, ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து கீழ்நிலையிலிருந்து டக்குன்னு ஒரு கோடிகளை சம்பாதிச்சவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசை கேது திசை தான் வந்திருக்கும். ராகு சாயா கிரகங்கள்
கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ராகுவும் கேதுவும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்தன்மையோடு சுபத்துவத்தோடு குரு சுக்கிர வீடுகளில் வளர்பிறை சந்திரனுடைய பார்வை போன்ற அமைப்புகளில் குருவின் பார்வை, குருவின் இணைவு, குருவின் சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய இணைவு, குருவின் வீட்டில் சுக்கிரனோட இணைவு, சுக்கிரனுடைய வீட்டில் குருவோட இணைவு, இதை கேட்கும் போது அப்படியே தலை சுத்தம். ஏன்னா ஜோதிடமே அந்த அளவுக்கு வளையமாக உள்ளே போய் கொண்டிருக்கிறது தான். குருவின் வீடு சுக்கிரனின் நினைவுன்றேன், சுக்கிரனுடைய வீடு குருவின் நினைவுன்றேன். ஒரு ஆழ்ந்த நிதானமாக என்னுடைய வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது இங்கே ராகு கிரகம் எப்படிப்பட்ட நன்மைகளை எப்போது செய்யும் என்பதை பளிச்சுன்னு புரிஞ்சிடும். ஒரு நல்ல பருவத்தில் அந்த சாயா கிரகங்களுடைய தசை வரும் பொழுது ஒரு 10 வயசில் வராமல் 15 வயசில் வராமல் ஒரு 30 வயதுக்கு 35 வயதிற்கு மேலே நம்முடைய உடலும் உள்ளமும் அனைத்திற்கும் தகுதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த சாயா கிரகங்களுடைய தசைகள் வரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஒரு மனிதனுக்கு புகழ தரும். பெரியவங்க சொன்னாங்க பாருங்கள், முதல்ல புகழ் வரும், அதற்கு பிறகு பணம். நீ புகழை தேடி போக வேண்டும், புகழ் வந்ததற்கு பிறகு பணம் உன்னை தேடி வரும்னு ஒரு பெரியவர் சொன்னார். அந்த அமைப்பு அந்த சாயாக்கிரகங்கள் அப்படியே கொடுக்கும். புகழை பெறுவதற்கு நாம் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுவோம், ராகு திசையிலையோ கேது திசையிலையோ. அந்த புகழ் வந்ததற்கு பிறகு, நற்பெயர் வந்ததற்கு பிறகு, புகழ் என்பது நற்பெயர் தானே, ஒரு நல்ல பெயர் வந்ததற்கு பிறகு பணத்தை அப்படியே தானாக இந்த கிரகங்கள் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. 18 வருஷம் ராகு தசை, 7 வருஷம் கேது தசை. அதாவது இந்த 7 வருஷம்ன்றது ஒரு மிகச்சிறிய அமைப்பு. உச்ச சுக்கிரனுடைய வீட்டிலேயோ உச்ச குருவோட வீட்டிலேயோ தனுசு மீனத்தில் ரிஷபதுலாத்தில் கேது அமர்ந்திருந்தால் அந்த சுக்கிர குருவினுடைய பலன்களைப் போலவே மிகப்பெரிய அளவில் இந்த சாயா கிரகத்தின் 2ஆம் நிலை கிரகமான கேதுவும் செய்யும். ஆகவே சாயா கிரகங்கள் என்பது நிழல் கிரகங்களாகிய ராகு கேதுவை சொல்லுவது. இந்த ராகு கேதுக்கள் சுபத்தன்மையோடு சுபத்துவமாக இருக்கும் பொழுது, சுபரின் வீடுகளில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை பருவத்தில் அவர்களுடைய தசை வரும் பொழுது அந்த தசைகளில் நல்ல நன்மையை ஒருவருக்கு தந்து அவரை மிக உயர்த்துகிறார்கள் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.